வரணும். கயானா முன்னோர்கள் செத்து போனாரு. அவங்களுக்கு இந்த ஊர்ல மோட்ச பத்தி பிண்டம் தர்ப்பணம் பண்ண முடிச்சு காசி போனோம். 5 காட்டு போய் போட்டுல கங்கையா ஸ்நானம் பண்ணணும். பல தேசத்தால் தண்ணியில விடணும். சங்கல்பம் பண்ணணும். சன்னியாசிக்கு அன்னதானம் கொடுக்கணும். இந்த ஊர் வெறும் முன்னோர்களுக்கு. ஏன் இந்த ஊர்ல ஒரு அசுரன் முதல்ல இருக்கிறாங்களா? அந்த அசுரன் பேர் தான் கயாசுரன். இந்த ஊருக்கு முதல் பேர் மகத தேசம், கஞ்சனாபுரி. அந்த அசுரன்னா கும்பகரன் மாதிரி 5 கோசம் உயரம், 100 வருஷம் ஒரே கால் மேலே அந்த அசுரன் தவா பண்ணாரு. தவா பண்ணிக்கு அப்புறம் அந்த அசுரனுக்கு வர கிடைச்சதா. அந்த அசுரன் வரல என்ன கேட்டாரு, நான் கண்ணுல யாருக்கே பார்க்கும், அந்த ஆள் சத்து போனோம், சத்து போயிடுவானா, அவருடைய ஆத்மாவுக்கு நேரே ஒரு ஸ்வர்க்கத்தில் ஒரு இடம் வேணும். இந்த மாதிரி 100 வருஷம் தவா பண்ணிக்க அப்புறம் அந்த அசுரனுக்கு வர கிடைச்சதானா ஒரு பிரச்சனை ஆயிப்போம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் பிறந்த நாளுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் தலைமையில வயசு குறிச்சு பிரம்மா நம்ம எல்லாருக்கும் பிறந்து கொடுத்துக்கிறாங்களா? அந்த அசுரன் பார்த்துருக்கிறாருன்னா அந்த காலில் யாருக்கு 100 வருஷம் 90 வருஷம் சின்ன பெருசு யாரோ அந்த அசுரனுக்கு கண்ணுக்கு நேரே கடத்துக்கிறாங்களான்னா எல்லாரும் சத்து போயிருக்கிறாரு. அதே விதிக்கு மாறியாகி போச்சு. அதனால் பிரம்மா விஷ்ணு மகேஷ் 36 கோடி தேவதாக்கள் எல்லாரும் ஒன்றா இங்கே வந்து அந்த அசுரனுக்கு இங்கே சாந்தி பண்ணியிருக்காரு. சாந்தி பண்ணி காலத்தில் முதல்ல வரைக்கும் மாற்றி அவருக்கு திருப்பி ஒருவர் கொடுத்துட்டு போனாரு. நீ முன்னாடி கண்ணில் பார்த்துட்டு ஸ்வர்க்கத்தை அனுப்பிட்டு இருக்கீங்களா? நாளைக்கு எல்லாரும் சத்து போயிடுவானா? திருப்பி நீங்கள் யாருக்கு அனுப்பிக்க முடியும்? இனிமேல் நீங்கள் கீழே இருக்கணும். யாருக்கு வம்சத்தில் குடும்பத்தில் யாரோ சத்து போயிடுவானா அவங்கெல்லாம் முன்னோர்களுக்கு நம்பி இங்கே வருவாரு. வந்துட்டு உங்கள் மேலே உட்காரட்டை யாரோ கையலப்பிக்கு பூஜை பண்ணுவாங்களான்னா அவங்களுக்கு முன்னோர்களுக்கு நீங்கள் ஸ்வர்க்கத்தில் போகிறதுக்கே ஒரு வழி கொடுக்கணும். அதனால் கயா பிண்டம் மோட்ச பிண்டம். அப்போ என்னண்டு இந்த ஒரு காரியம் நடத்திட்டு இருக்காரு. இங்கே ராவ் காலம் என் கண்டம் 4 நட்சத்திரம் எதுவுமே பார்க்கக்கூடாது. சூரிய உதயிலிருந்து சூரியாஸ்திக்கு முன்னாடி வரைக்கும் டெய்லி இந்த காரியம் இங்கே நடக்கும். அதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல சீதை தசரத சக்கரவர்த்திக்கு பிண்டம் பண்ணாரு. அந்த காலம் இருந்த இங்கே பெண்களுக்கு அதிகாரம். மீதி ஒரு காசி ராமேஸ்வரம் பத்ரி இங்கேயோ போயிங்களா லேடிஸ் பிண்டம் பண்ண முடியாது. கயா ஒரே இடம் தான். ஆம்பளை மாதிரி பெண்கள் சுமங்கலி வீடியோ யாரோ தனியாக வந்துன்னா கயாவில் மட்டும் லேடிஸ் பிண்டம் போட்டு முடியும். இப்படி வனவாசம் முடிஞ்ச காலத்தில் ராமர் சீதா எல்லாரும் இந்த ஊருக்கு வந்திருக்காங்களா? இந்த ஊரில் 6 இருக்கானா? 6 பேர் பல்குனி 6. அந்த பல்குனி 6க்கு சொல்லிட்டு போயிருக்காரு, நான் பிண்டம் பொருளில் வாங்கி போகிறோம். வந்தக்கு அப்புறம் கோயிலுக்கு போய் அப்பாவுக்கு பிண்டம் கர்மம் முடிச்சு அப்புறம் அயோத்திக்கு போவோம். ஏன்னா அயோத்திக்கு போயிடுவோன்னா திருப்பி அங்கே இருந்து இங்கே வர முடியாது சொல்ல முடியாது. கொஞ்சம் வரைக்கும் சீத்தை இங்கே உட்காருக்கலாம். நான் போய் பிண்டம் பொருளில் எடுத்துட்டு வரேன். சீத்தை சரி சொல்லி ஆத்தன் கறி உட்காந்துட்டாங்களா? அப்போ கடை விதி கிடையாது. கிராமத்தில் போய் பொருள் வாங்கினோம். பொருளை வாங்கினா மத்தியானம் ஆகி போயிருக்காரு. ராம் வரவே இல்லை. மத்தியானம்க்கு மேலே தசரத சக்கரவர்த்தி கேட்குறாங்களா, நான் பசிக்கிறேன், எங்களுக்கு ஒரு பிண்டம் வேணும். நான் பசிக்கிறேன், எங்களுக்கு ஒரு பிண்டம் வேணும். இந்த சவுண்ட் சீதா விராட்டி காட்டில் இப்படியோ கிடச்சிதா? சீத்தை உடனே சொன்னார், ஆமாம்மாம்மா, அதனால தான் நாங்கள்லாம் இங்கே வந்தோம். உங்கள் மகன் பொருள் வாங்கி போயிருக்காரு, வராங்களாண்ணா? உடனே நாங்கள் பிண்டம் கொடுக்குறேன்.
கொஞ்சம் இருக்கலாம். தசரத் மகாராஜா என்ன சொன்னார், இல்லை இல்லை எங்கள் டைம் முடிச்சு போச்சு, இனிமேல் நான் பெண்களுக்கு அதிகாரமாக கொடுத்துக்கிறேன், நீங்களே நம்மளுக்கு ஒரு பிண்டம் சீக்கிரம் கொடுத்துக்கலாம். சீதை சொன்னா, நான் இப்படி பிண்டம் கொடுக்க முடியும், எங்கள் புருஷன் நீரோடு இருக்காரு, இந்த கர்மம் நான் பண்ண மாட்டேன் மாமா, பண்ண மாட்டேன் சொல்லினா தசரத் மகாராஜா கோபம் வந்து என்ன சொன்னாரு, நீ பிண்டம் கொடுக்கலைன்னா நான் உங்களுக்கு சாப்பாடு தரேன். சீதாவோ கோப்பமே மாமா, புதுசை வந்தை 14 வருஷம் வனவாஸ் போயிட்டு வந்துட்டீங்களா, திருப்பி உங்க நல்லா பத்தி சௌரி பத்தி எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்துக்கிறோம், மறுபடி சொல்லியிருக்கிறீங்களா சாப்பம் கொடுப்போம், இது என்ன அர்த்தம்? தசரத் மகாராஜா பொறுமையாக சொன்னார், சீதை எங்களுக்கு தெரியும் ராமனா மரியாதா புருஷோத்தமம் எங்களுக்கு அவசியம் பிண்டம் கொடுப்பாரு, அந்த டைம் வரைக்கும் நான் இங்கே இருக்க மாட்டேன், நீ பிண்டம் கொடுப்பீங்களான்னா எங்களுக்கு மோட்ச வலிக்க போக முடியும், நீ பிண்டம் கொடுக்கலைன்னா நான் உடனே நரக்கத்தலை போகிறோம், அதனால் உங்கள்கிட்ட திருப்பி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், ஏ சீத்தை எங்களுக்கு இப்படி ஒரு பிண்டம் தரலாம், கொஞ்ச நேரம் அதிகாரம் கொடுத்துக்கிறீங்களா, நான் உங்களுக்கு சொல்லி மாதிரி பிண்டம் போட்டுறதுக்கு நாங்கள் ரெடி மாமா, பொருளே கிடையாது, இப்படி பிண்டம் போடுவோம். தசரத் மகாராஜா சொன்னா, நீ கண்ணில் பாருங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கிறாங்களா அதே ஒரு 2 பணிகளுக்கு சீக்கிரம் கொடுத்துக்கலாம். சீத்தை ஆத்தன்கரையில் இருந்துட்டு 4 பக்கம் பார்த்துருக்காரு, ஒன்றுமே கிடைக்கலன்னாக்க கீழே இருந்து மணல் எடுத்துட்டு 3 பிண்டம் பிடிச்சி மாமனார் பேர் சொல்லி கொடுத்துட்டார். அதே பிண்டம் வாங்கி தசரத் மகாராஜா சீதா பிராட்டிக்கு ரொம்ப ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போனாருன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ராம் லட்சுமணன் பிண்டம் பொருள் எடுத்துட்டு ஆத்தன்கரைக்கு அண்ணன் தம்பி நிற்கிறாங்களா, சொந்தமாக பேசுகிறாங்களா, இப்படி தாண்டி பிண்டம் பண்ணி இடத்துல போக முடியும், ஆற்றுல நிறைய தண்ணி போதா டைம் ஆகி போச்சு. சீதாராமத்தை போய் சொன்னா, சாமி இப்போ தான் அப்பா வந்து பெண்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன், நம்ம கையில் பிண்டம் கேட்டாரு, நான் அவர் மணல் பிண்டம் கொடுத்துட்டேன், மறுபடியும் யாருக்கு பண்ண போறீங்களா, எதுக்குன்னா ஒரே நாளில் 2 வாட்டி பிண்டம் பண்ணக்கூடாது, அந்த சிஸ்டம் நினச்சிட்டு சீதை சொன்னா, ராம் கோப்பமாகி போயிருக்காரு, ஏமா உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்ட பொருள் வாங்கி போனேன், ஏன் நடுவில் இந்த மாதிரி பேசுகிறீங்களா, நம்ம கூட வரத்துக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா பேசாமல் இருக்கலாமா, நானும் இப்படியும் முடிச்சுட்டு வரேன். இதை சொன்னாங்க, ஏன் சுவாமி இந்த கர்மம் நான் பண்ணணுன்னு உங்களுக்கு விசுவாசம் இல்லையா, அதனால் நான் முன்னாடியே 5 பேர் சாட்சி வச்சு அவங்கள கண்ணு நேர காரியம் பண்ணணும், தேவைப்படும்னா 5 பேர் வர சொல்லிக்கிறேன்னு கேட்டு நான் கேட்கலாம். ஐயா மார், இந்த ஒரு துளசி ஆல்மரம், முதல்ல அந்த ஐயருக்கு மதிப்பாக கேட்டு நமஸ்காரம் பண்ணி ராம் கேட்டாரு, சாமி நீ பார்த்தீங்களா சீத்தை பிண்டம் பண்ணிருக்காரான், அந்த ஐயர் உடனே ஏமாத்திட்டாங்களா, ஏன் ராம்னா மகாராஜா நிறைய தட்சிணா எல்லாம் கொடுப்பாரு, சீத்தை எங்களுக்கு ஒன்றுமே தரலை, போய் சொல்லுவோன திருப்பி ராம் உட்காருவாரு பண்ணுவாங்களா, தட்சிணா நிமைனா பாக்கியம் அவசியம் கொடுப்பாரு, அதனால் அந்த ஐயர் என்ன சொன்னாரு, நான் பார்க்கவே இல்லை சாமி, நான் இந்த பக்கம் முகம் பண்ணி கொடுத்துக்கிறேன், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. 2 ஆனை மாட இங்கே விஷ்ணு பாதத்தில் யாரோ பிண்டம் கரைப்பாங்களான்னா அந்த பிண்டம் கோயிலில் பூரா அள்ளி பசுமாடு கிட்ட கொடுப்பாரு, முறையில் படி அந்த பிண்டம் பசுமாடை சாப்பிட்டு ஆகணும். சீத்தை மணல் பிண்டம் பண்ணியிருக்காரு, மாடுக்கு சாப்பிட முடியாதுன்னா கோப்பம் வந்து அவர் போய் சொன்னா. 3ஆம் நம்பர் இந்த ஒரு ஆள் ரொம்ப வருஷம் இருந்த ஆசைப்பட்டு இருக்கிறாங்களா, எப்போ ராமர் கால் கூப்பிட்டு முடியும், ஆண்டவர்களுக்கு ஒரு வழி கொடுத்துருக்காரு, ராம் வரணுன்னு தாண்டிட்டு வர முடியும், அப்போ நான் அவருக்கு கால் கூப்பிட்டுவேன். சீத்தை அந்த கரையில் பிண்டம் பண்ணிருக்காரு, வரத்துக்கு சான்ஸ் கிடையாது. ஐயர் போய் சொன்னாரு, மாடு போய் சொல்லியிருக்காரு, அதே மாதிரி நானும் போய் சொல்லுவேன்னா திருப்பி நாம் நம்ம வந்துடுவாங்களா, நான் கால் கூப்பிட்டேன், அவரும் போய் சொன்னான். 4ஆம் நம்பர் துளசி பிண்டம் முடிச்சுட்டு அப்புறம் துளசி பிண்டம் மேலே அவசியம் போடணும். சீத்தை மணல் பிண்டம் மேலே துளசி போட்டுறதுக்கு மறந்துட்டாங்களா, கோப்பம் வந்து அவர் போய் சொன்னார். கடைசி ஆல்மரம்
ஆழ்மரம் என்ன திருட்டாங்களா? நான் எப்பவுமே மரம் இருப்பேன், எதுக்கு நான் தப்பா சொல்லுவோம்? நான் சத்தியமா இல்லை சாமி, நான் பார்த்தேன் சீதை பின்ன பண்ணது அவங்க 4 பேர் தப்பா சொன்னாங்களா? ராம் சொன்னா 5 பேருக்கு உள்ளே 4 பேர் போய் சொல்றீங்களா? ஒரே ஒருத்தர் நீங்க சொல்லி இருக்கிறீங்களா? என்ன இப்படி விசுவாசம் பண்ண முடியும்? அப்புறம் சீத்தை கோபமாய் போய் தெற்கு பார்த்துட்டு மாமனாருக்கு தியானம் பண்ணி சொன்னாரு, ஹே மாமனார், என்னோட நீங்க சத்தியமே மாமனார் இருக்கீங்களான்னா உங்கள் மகனை நம்ம மேல விசுவாசம் பண்ண மாட்டாரு, ஒரு நியாயம் பண்ணிக்கலாம் சொல்லிக்கு. அப்புறம் டக்குன்னு தசரத் மகாராஜா கை பல்குனியாருக்கு மேலே வந்துருச்சு. அதில் 3 மன்னர் பிண்டம் ராமர் காட்டிட்டு ஒரு ஆகாசவாணியார் போய் பிண்டம் கிடைச்சுதா? அப்போ ராமருக்கு விசுவாசமாகி போச்சு. சீதாபுராக்கு டக்குன்னு 4 பேருக்கு சாப்பம் கொடுத்துட்டு போனாரு. அந்த ஐயருக்கு சாப்பம் கொடுத்துருக்காரு. உங்கள் பரம்பரை வரைக்கும் யாருக்கு திருப்தியே வராது. கடைசி வரைக்கும் அப்படியே சத்து போயிடலாம். பிஹாரி ஐயர் சொல்வார், மாடுக்கு சாப்பம் கொடுத்துருக்காரு. உங்கள் முக்கம்க்கு யாருமே பூஜை செய்ய மாட்டாரு. அன்னைக்கு 2 மாடுக்கு பின்பக்கம் பூஜையில் ஆகி போயிருக்கிறார். இந்த ஊரா பெரியார் பேர் பல்குனி நதி. சாப்பம் உங்கள் தண்ணியை போடுவா, நீ குப்தத்தா இருப்பீங்களா? மழை பெஞ்சு தண்ணி வரும், தாங்காது. இன்னைக்கு பார்க்குறீங்களா? புள்ள போதா மறுநாள் பாதியாகி போயிடுவாரு, முன்னா நாள் காணாது. அதுக்கு துளசிக்கு சாப்பம் எவ்வளோ பவித்திரம் இருக்கீங்களா? அதே மாதிரி அசிங்கமான இடத்துல உங்களுக்கு பிறந்தாகணும். அப்போ 2 குப்பை மேலே காவாக்கு அக்கம் பக்கம் கலீச்ச இடத்துல துளசி செடி ரெடியாகி போயிடுவாரு. ஆழ்மரம் இன்னும் சத்தியம் சொன்னாரு. சீதா பிராட்டி அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போனாரு. நீ எப்பவுமே பச்சை கலர் இருப்பீங்களா? அதுக்கு பேர் அக்ஷய மரம். அந்த இடத்துல பித்ரு கர்மம் முடிச்சுக்க அப்புறம் அந்த மரம்க்கு மதிப்பா கொடுக்கறதுக்கு நாங்கள் கேட்போம். நீங்கள் வாயில விட்டுட்டு போகணும். ஒரு காய், ஒரு பழமோ, ஒரு இலை. ஊருக்கு போய் கடைசி வரைக்கும் சாப்பிட்டு கயா முறை இங்கேருந்து ஆட்டோவில் ஏறி அங்கே வரணும், உட்காரணும். 32 பின்ன உருட்டுக்கணும். 2 மணி நேரம் அங்கேயும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி முப்பாட்டி, அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய தாத்தா, அம்மாக்கு அம்மா அம்மாவுக்கு பாட்டி, யாரோட தாய் மாமா மாமி, அம்மாவுக்கு அக்கா தங்கச்சி அவரோட வீட்டுக்கார், மாமனார் மாமியார், யாரோட கணவர், பெரியப்பா சித்தப்பா, பெரியம்மா சித்தி, அத்தை புருஷன், சின்ன வயசுல பெரிய வயசுல யாரோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சார் போனாரு. வம்சம்க்கு உள்ளே பரம்பராக்கு உள்ளே யாரோ உடனே சட் போனாரு. பேட்டா பல் பசங்களா அவங்களா கொடுக்கணும். வீட்டில் மாடு சட்டாங்களா அவர் நம்பிக்கை ஒரு பிண்டம் கொடுக்கணும். கர்வே வந்து போகிறாங்களா ஒரு 2 மாதம் 3 மாதம் அவங்களுக்கு பேர் ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு யாருன்னா எப்பவுமே சுற்றி இருக்கிறாங்க, அவங்களுக்கு நன்றி பிண்டம் கொடுக்கணும். பங்காளி வள்ளி நாத்னார் சம்பந்தி சமஸ்பித்ருக்களுக்கு பிண்டம் தர்ப்பணம் பூஜை முடிச்சிட்டுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தானம் பொருள் வரும். வேஷ்டி, துண்டு, தட்டு, டம்ளர், சும்பு, பகவத்கீதை. கடைசியில் கையில் எடுத்துட்டு முன்னோர்களுக்கு நஞ்சு, பிராமணருக்கு அன்னதானம்க்கு 100 ரூபாய் வச்சு பனி சாஸ்திரி கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணி பிண்டம் எடுத்துட்டு மகாவிஷ்ணு பாதத்தில் போய் கரைச்சிட்டு கடைசியில் சீதா மரத்தடிக்கு போனோம். நாங்கள் தர்வை மோதிரை கொடுப்பேன். அவர் பண்ணி பிரிச்சுட்டு மரம் போடணும், தண்ணி ஊற்றணும். ஒரு பராரம் பண்ணிட்டு மரம்க்கு கீழே 5 ரூபா 10 ரூபாய் அவசியம் போடுங்க. அக்ஷய தானம் போட்டுட்டு கையை கால் கலந்துட்டு இந்த கர்மம் பண்ணுறதுக்கு 2 ரேட் இருக்காரு. ஏதாவது ஒன்று பண்ணணும். ஒரு 700 இருக்காரு, ஒரு 1000 இருக்கு. உங்களுக்கு இப்படி வசதி சொந்தமாக தெரிஞ்சுக்கணும். யார்கிட்ட கேட்கக்கூடாது. நம்ம என்ன இஷ்டம், ஐயாவுக்கு என்ன இஷ்டம், அவருக்கு என்ன இஷ்டம், அதை பண்ணி வாங்க.